இன்றைக்கி விஜய் சேதுபதி சார் பார்வதியை கூப்பிட்ட உடனே பயங்கர கிளாப்ஸ். பார்வதிக்கு கொஞ்சம் நேரம் கிளாப்ஸ் கிடச்சிது. அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் கேட்டார், என்ன இந்த ப்ராங்க் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னோடனே, நான் வந்து குளிச்சுட்டு இருந்தேன் சார், ஐயோ நம்ம இல்லையே அப்படின்னு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு சார், நான் இருந்திருந்தால் களைச்சி விட்டுருப்பேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் சேதுபதி சார் கேட்குறாரு, ஆமாம் இந்த வீட்டோட அமைதியை கலைக்கிற முக்கியமான ஆளே நம்ம தானே, நம்ம இல்லாமல் இந்த வீட்டோட அமைதி கலையுதேன்னு டென்ஷன் ஆகிட்டீங்களான்னு சொல்லி செம்மையாக கலாச்சி விட்டுட்டாரு. உடனே பார்வதி வந்து, ஐயோ சார் அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னோடனே, பார்வதி பாரு நீங்கள் யாருன்னு எங்களுக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. சொன்னோடனே பாரோட மூஞ்சில் ஆடலை. உடனே பார்வதி வந்து சைட் கேப்பில் விக்ரம்க்கு ஒரு குத்து. ஆமாம், விக்ரம்லாம் நல்லா டிஃபென்ஸ் பண்ணுற ஆள் தானே சார், என்னடா இது, அவங்க நினச்சிருந்தா தடுத்துருந்துருக்கலாம், நம்ம இருந்திருந்தா நம்ம தடுத்துருப்போமேங்கிற ஒரு ஏக்கம் தான் சார் எனக்கு ரொம்ப பெருசாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. சொன்னோன்னே விஜய் சேதுபதி சார் சொன்னார், ஆமாம் நம்ம இருந்திருந்தா அப்படி இந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிருப்போம், அந்த பக்கம் தூக்கி எறிஞ்சிருப்போம், ஆளுக்கு ஒரு பக்கத்து 3 பேர் எடுத்து ஆளுக்கு ஒரு மூலையில் தூக்கி எறிஞ்சிருப்போம் அப்படின்னு சொன்னாங்க. உடனே திவ்யாக்கும் சாண்ட்ராக்கும் சிரிப்பு தாங்கலை. எல்லாரும் பயங்கரமாக சிரித்தாங்க. பாரோட ஃபேஸும் அப்படியே தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு மாதிரி ஹாப்பியாக மெயின்டைன் பண்ணிட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா பார்வதிக்கு கிளாப்ஸ் கிடச்சதில் அவ்வளோ ஹாப்பினஸ். இந்த வீக் வந்து அசிஸ்டன்ட் மேனேஜராக பண்ணி நம்மளோட இமேஜ் மாறி இருக்குன்னு ஒரு மாதிரி ஒரு ஹாப்பி மூடில் இருந்தனால அவங்கள அதை அப்படியே விட்டுட்டாங்க. திவ்யாவும் சாண்ட்ராவும் சிரித்ததுக்கு இனி என்னைக்கு கிடைக்க போகுதுன்னு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.